கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கர்த்தரே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே எம் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. பாவியேன்றென்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று கண்டும் விட்டார். பாவியேன்றென்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று கண்டும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை காண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமா கழிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. எம் துணையானி. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க தான்ப்பா எங்க துணை ஆண்டவர. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவர. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர. மகிமையின் தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்துட்டாங்களேப்பா. ஆனாலும் நீர் ஆண்டவர எங்களை கைவிடாத தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபோரியான் ஷாலோர் பேக்கரபா. ஆண்டவரே, இத ஆண்டவரே இங்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே யூடியூப் மூலம் பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. நண்பர்களால, உற்றாரால, உறவினரால கைவிடப்பட்ட ஆண்டவரே நிலைமையில அப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரை கைவிடாத தேவன் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க டாடி. ஷமரி கோதமாய் ரபி கபா ரபௌரியா கரபா. எல்லா மன வேதனைகள் அங்கலாய்ப்புகளை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன? மே மாதம் வாக்குத்தத்தம் போன வாரம் நடத்தினல்ல, ஏசாயா 41:13. வாசி. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, இந்த மாதம் வாக்குத்தத்தம் பயப்படாதே, நான் உன் வலக்கரம் பிடிச்சு நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலையும் பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்றாரு. திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு தலைப்பு சகாயம் செய்யும் தேவன். சகாயம்னா என்ன? நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு சகாயம் என்று சொன்னால் உதவி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி. அநேக நேரங்கள்ல மனுஷருடைய உதவி எல்லாம் விருதா. மனுஷருடைய உதவி நம்ம மனுஷர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த உதவி நின்று போய்விடும். ஆனால் தேவன் செய்தால் நமக்கு என்ன பண்ணுவாரு? எல்லா சூழ்நிலையிலும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எதை குறித்து பயந்து கலங்கி வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தா, இல்லாவிட்டால் உங்களுடைய வேலை காரியங்களை குறித்தா, இல்லாவிட்டால் உங்களுடைய அதாவது சரீர சுகத்தை குறித்தா, இல்லாவிட்டால் கடன் பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்களை குறித்து பயந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அநேக ஃப்ரெண்டு நமக்கு இருப்பாங்க, அநேக நண்பர்கள் இருக்கலாம், உற்றார் உறவினர் இருக்கலாம், சொந்தங்கள் என்று சொல்லி சொந்தம் பாராட்டி வருபவர்கள் அநேகராய் இருக்கலாம். நமக்கும் பாருங்க, நல்லா வசதியா இருக்கும்போது நம்ம அநேக தேடி வரும்போது, பரவாயில்ல இவங்கெல்லாம் அன்பா இருக்கிறாங்களே, நம்ம கிட்ட பாசமா இருக்கிறாங்களேன்னு நினைப்போம். ஆனா உங்க கையில ஒரு பைசா கூட இல்லை, நீங்க ஒண்ணுக்கும் இல்லாம நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ யார் உங்களை தேடி வராங்களோ அவங்க தான் உங்க மேல அன்பா இருக்காங்க. அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒன்றுமில்லாமல் இருக்கிற நேரத்துல நம்மை தேடி வர இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் ஒன்றுமில்லாத நிற்கதியாய் நிற்கிற நேரத்தில் உங்களையும் என்னையும் தேடி வருகிற ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ ஏன் மனுஷங்கிட்ட போய் கையேந்திர? மனுஷங்கிட்ட போய் ஏன் கேட்கிற? நீ என் சமூகத்துல காத்துரு, நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அநேக நேரத்துல இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க கொடுத்தா நல்லா இருக்குமே, கடன் அடைச்சிடலாமே, இவங்க ஹெல்ப் பண்ணா கடன் அடைச்சிடலாமே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாம ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால என்ன தேவையோ ஆண்டவர் சமூகத்துல முதலாவது முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவைகள் அநேகம் இருக்கும். மனுஷர்கிட்ட சொல்லும் போது அது அவர்களுடைய பார்வையில் பைத்தியமாய் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவங்க ஜெபத்துக்கு தேவன் வெளிரங்கமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. யாருமே பார்க்காம ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒருத்தருக்கும் தெரியாம கதவை அடைச்சு கொண்டு கண்ணீர் விடுறீங்க பாத்தீங்களா? அந்த கண்ணீருக்கு தேவன் வெளிரங்கமாய் பதில் தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, எனக்கு மட்டும்தானே இந்த பாடுகள், எனக்கு மட்டும்தானே இந்த பிரச்சனை. ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யார் உங்களை வாழ்த்தினாலும் வாழ்த்தாட்டாலும் என் தேவன் உங்களை வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே அப்படின்னு நம்ம பாடலை பாடுறோம்ல. இன்னைக்கு குடும்ப தலைவியா இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் உங்களை பிளஸ் பண்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானம், கிருபை, பலன், சுகம் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை கர்த்தர் அபிரவதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவன் என்னை அப்ரிஷியேட் பண்ணல, பிள்ளைங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணல, கலங்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த அன்பெல்லாம் மாறி போகும். ஏசப்பா அன்பு மட்டும்தான் மாறாதது. அந்த அன்பை பிடித்து கொண்டீங்கன்னா, அவரை பிடித்து கொண்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பாய் தருவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த நேரத்தில் சகாயம் பண்ணுவார் என்று சொன்னால், எரேமியா 15:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். உங்க நெருக்கத்தின் நேரத்துல, உங்க தீங்கு அனுபவிக்கிற நேரத்துல, ஐயோ யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே, யாரும் எனக்காக பேச இல்லையேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. செப்பனியா 3:16 இப்படியாய் சொல்கிறது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகனே, நீ சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து போகாதே அப்படின்னு சொல்றார். சிலர் பாருங்க, வாழ்க்கையில ஏதாவது ஒன்று இல்லாட்டா அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. வேலை இல்லாட்டா சோர்ந்து போயிடுவாங்க, தளர்ந்து போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை, என் எதிர்காலம் எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி கூட கலங்கி நிற்பாங்க. ஆனா ஆண்டவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. அதனாலதான் சொல்றாரு, உன் கைகளை தளர விடாதே. ஒருவேளை இன்னைக்கு பொருளாதாரத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் நாள் ஒன்று வரும், கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, செப்பனியா 3:14 இப்படியாய் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் நெருக்கத்தின் நேரத்தில், நம்முடைய சோர்வின் நேரத்தில், பலவீனத்தின் நேரத்தில், ஆண்டவரே நீங்க தான்ப்பா நல்லவர், நீங்க இல்லாம ஒண்ணுமே இல்லை எங்க வாழ்க்கையிலன்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சரி, வேதத்துல தேவன் யார் யாருக்கெல்லாம் சகாயம் பண்ணினார் என்று சொன்னால் பாருங்க, முதலாவது சத்துருக்கள் மத்தியில் சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் என்று சொன்னால் உங்களை நிந்திக்கிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், உங்களை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறவர்கள், இவர்கள் மத்தியில நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 30 நாள் வரை ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, நாட்டில் சட்டம். அல்லேலூயா. அப்போ இந்த சட்டம் வந்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ஏன் இந்த சட்டம் வந்தது அப்படின்னு சொன்னா, தானியேலை அதாவது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போனார். என்னைக்கும் பாருங்க, உங்களுக்கு உயர்வு ஒரு பக்கம் வந்ததுன்னா இன்னொரு பக்கம் பிசாசு பார்ப்பான், இவங்களை எப்படியாவது மனமடிவாக்கணும், எப்படியாவது இவங்களை ஜெபிக்க விடாம பண்ணணும்னு சொல்லி சில ஆமான்களை உங்களுக்கு எதிராக எழுப்புவான். ஹல்லேலூயா. அதை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. மொர்தகாய் ஆமானை வணங்காததுனால அவன் யூத குலத்தையே அழிக்கணும்னு நினைச்சான். அழிக்க நினைச்ச அந்த ஆமான் செய்த தூக்கு மரத்துல, மொர்தகாய்க்கென்று செய்த தூக்கு மரத்துல ஆமானையே ஆண்டவர் தூக்கி போட்டார். இன்றைக்கு சத்துரு உங்க வீடுகள்ல இருக்கலாம். பைபிள் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ வீட்டில் இருக்க மனைவி, கணவன், பிள்ளைகள் சத்துருவா? இல்லை. கருமையான தெய்வ பிள்ளையே, உன் வீட்டாரே சத்துரு என்று சொன்னால் இன்னைக்கு பிசாசானவன் என்ன பண்ணுவான்?
ஒரு ஒரு நேரம் பிள்ளைகள் மத்தியில கிரியை செய்வான், ஒரு மணி நேரம் கணவன், அதாவது அவங்க மத்தியில இருந்து என்ன பண்ணுவாங்க, கிரியை செய்யும். ஒருவேளை அதாவது மனைவி மத்தியில இருந்து. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சாதாரணமா பேசிட்டு போற வார்த்தை உங்களை வூண்டிங் பண்ணும். அப்படி இருக்கும்போது அந்த உள்ளம் உடையுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை நீங்க வடிக்கிற கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை தேவன் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீர் எல்லாம் வேஸ்ட். அவங்க கிட்ட நீங்க வடிச்சீங்கன்னா அவங்க ஐயோன்னு சொல்லுவாங்களே தவிர சந்தோஷப்படுவாங்க. ஆனால் என் ஏசப்பாவுக்கு முன்னால யாருக்குமே தெரியாமல் வடிக்கிற அந்த கண்ணீர் என் தேவன் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நாள் ஒன்று வரும், எதற்காக வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தே ஆவார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த தானியேல் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தான், வேலையில உண்மையா இருந்தான். இவனை எப்படியாவது வேலையில இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலையும் அப்படிதான் இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா இடத்துலயும் முட்கள் உண்டு. அப்போ குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க, அவனை வேலையில குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒரு காரியத்துல குற்றம் கண்டுபிடிக்கலான்னு அவங்க என்ன பண்ணாங்க, டிசைட் பண்றாங்க. அதுதான் அவனுடைய ஆராதனையின் முறைமை. ஹல்லேலூயா. அவன் ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் ஆராதிப்பான் என்பது நன்கு தெரியும். அதனால கூட வேலை செஞ்சவங்களாம் சதி பண்றாங்க. பண்ணி என்ன பண்றாங்க, இப்போ 30 நாள் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னா இந்த தானியேல் மாட்டுவான், இவனை தீர்த்து கட்டிடலான்னு நினைச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாகவும் வேலை செய்யற இடத்துல இப்படி ஆமான்கள் எழும்புவாங்க. ஆனா உங்களை தீர்த்து கட்ட முடியாது. தீர்த்து கட்ட நினைச்சவனை ஆண்டவர் தீர்த்து கட்டிடுவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்படி சதி பண்ணி ஒரு பிளான் பண்ணி ராஜாட்ட போய் சொல்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, பத்திரத்துல கையெழுத்து வச்சுட்டாங்க. ராஜா முத்திரையை குத்திட்டாரு. ராஜா முத்திரை போட்டுட்டா அதை மாற்ற அவரால் கூட முடியாது. அப்போ இப்படி போட்ட உடனே எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தருக்கு தெரியும், தானியேலுக்கு, ஐயோ நம்ம ராஜா வணங்க முடியாது. அவர் பாருங்க, அவர் வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறாரு. 3:10 6:10 தானியேல் 6:10 தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். வழக்கத்தின்படியே. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டா வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது உங்க குடும்பத்துல சில பிரச்சனையினால உடைக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபிக்கிறீங்களா, இல்லைன்னா கவுந்து படுத்துறீங்களா? அல்லேலூயா. பிசாசு பார்ப்பான், அவனுக்கு எப்பவுமே ஜெபத்தை தடை பண்றதுல குறியா நிற்பான். இன்னைக்கு நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிடும். வீட்டில் யார் மூலமாவது, ஒன்று பிள்ளைங்க இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யார் மூலமாவது பிரச்சனை உருவாகி ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் மனசு உடஞ்சி வேணாம் இன்னைக்கு ஃபாஸ்டிங் வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அதை கெடுக்கிறது யாரு? பிசாசானவன். அப்போ இன்னைக்கு எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது இப்படி பிரச்சனை வருதுன்னா இது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம் என்று சொல்லி அவனை கட்டி ஜெபம் பண்ணீங்கன்னா வீட்டில் சமாதானத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்துல அவன் வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறான். இதை கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா என்ன பண்றாரு, அவனை எப்படியாவது காப்பாத்திடணும்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே வேஸ்ட். ஏன், அவன் ராஜாவா இருந்தா கூட அவன் முத்திரை மோதிரத்தை வச்சுட்டு அவனால சட்டத்தை மீறவே முடியாது. இப்போ ஒண்ணுமே முடியலன்னு உடனே அவன் சொல்றான். 6:16 தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, சிங்கக்கபியில போட்டுட்டாங்க.
ஆனா ராஜா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியுது, அவன் ஒரு புறஜாதியான ராஜா, ஆண்டவரை அறியாதவன். அவன் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியே அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு சொல்லவே இல்லை, பிரச்சனை வராதுன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். ஏன்? ஆண்டவர் ஒவ்வொரு படியாய் டெஸ்ட் வச்சு வச்சு நம்மளை மேலே கொண்டு போறதுக்கு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில டெஸ்டே இல்லைன்னா நம்ம அதே இதுல தான் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம அதை மேற்கொள்கிறோம், தேவ பலத்தால் மேற்கொள்ளும் போது ஆண்டவர் அடுத்த படி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க. பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நீரூற்று உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போ இவன் இப்படி சொல்றாரு, ஆனாலும் சொல்லிட்டு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பாருன்னு சொல்லிட்டு ராத்திரி வீட்டுக்கு போய் அவருக்கு அந்த ஃபோம் மெத்தையெல்லாம் என்ன முடியல, படுத்து தூக்கம் வரல, பாட்டு கேட்குற அந்த இசை அவருக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் கீத வாத்தியத்தெல்லாம் அணைச்சி போட்டுட்டு சாப்பிடாம குறுக்கும் நெடுக்குமாக நடந்துக்கிட்டே இருக்கிறார். ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களுக்கு சதி பண்ணுறாங்களோ, யார் உங்களுக்கு குழி வெட்டுறாங்களோ, யார் உங்களை அழிக்கணும்னு மாந்திரிகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தூக்கத்தை எடுத்து போடுவார். ஆனால் மாந்திரிகம் பண்ணின உங்களை ஆண்டவர் நிம்மதியாக தூங்க வைப்பார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளையே, அப்படிதான் இங்க ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா ஒரு நிரபராதியே தண்டிச்சிட்டார்ல, அவருக்கு தெரியுது. இந்த தானியேலை பத்தி நல்லாவே தெரியும். அவன் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவருக்கு தூக்கமே வரல. காலையில் விடிகாலம் எழுந்து போறாரு. அந்த கெபி கிட்ட போயிட்டு அவர் துயர சத்தத்தோடு கூப்பிடுறாரு, தானியேலே. பாருங்க 20ஆம் வசனத்துல, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, அங்க போய் அவர் எவ்வளவு ஒரு நம்பிக்கையா கேட்கிறாரு. சிங்கக்கபியில போட்டவங்க எங்கேயாவது பொழைப்பாங்களா? இல்லவே இல்லை. ஆனா இவருக்கு ஒரு நம்பிக்கை, இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறாரே அந்த தேவன் கட்டாயம் இவனை தப்பு வைப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு துயர சத்தத்தோட கேட்கிறாரு. உள்ள இருந்து ஒரு குரல் வருது. கடினமா குரல் வருதா? இல்லவே இல்லை. என்ன, நான் செத்துட்டேனா உயிரோட இருக்கிறேனான்னு பார்க்க வந்தீங்கன்னு கேட்டானா? இல்லவே இல்லை. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. பாருங்க, கெபியில போட்ட ஒரு மனுஷனை வாழ்கன்னு சொல்ற மனசு உங்களுக்கு எனக்கும் வருமா? யோசித்து பாருங்க. வராது இல்லை. நம்மளை வேதனைப்படுத்தினவங்கள மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா தானியேல் மன்னித்தான். ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றான், ஆண்டவருக்கு முன்னாலும் உமக்கு முன்னாலே நான் உண்மையா இருந்தேன், அதனால சிங்கத்தின் வாயை தூதர்கள் கட்டினார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சிங்கத்தை போல கர்ஜிக்கிற மனிதர்களுடைய வாய்களை என் தேவன் கட்டுவார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களை பார்த்து அவதூறா பேசியிருக்கலாம், நிந்தையா பேசியிருக்கலாம், மனம் உடையிற மாதிரி பேசியிருக்கலாம். ஆனா என் தேவன் அதாவது உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை அவர் கட்ட முடியும். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாரு ராஜா? அவனை வெளியே கொண்டு வர சொல்றாரு. ஆனா பாருங்க, அவனை கொண்டு தூக்கி போட்டவங்க அதுல அவங்களையெல்லாம் விசாரிக்கிறாரு. விசாரிச்சு இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களையெல்லாம் கொண்டு சிங்க கெபியில போட சொல்றாரு. வாசிப்போமா? தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்க, இப்போ ராஜா சொல்றாரு,
இதுக்கு யார் காரணமோ அவன் என்ன பண்ணணும்? அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பம், அதாவது மனைவி, பிள்ளைகள் எல்லாம் வரணும். பாருங்க, தவறு செய்தது ஒருத்தர், தண்டனை அனுபவிக்கிறது குடும்பம். அல்லேலூயா. அதனால தான் குடும்பம் என்பது ஒரு அலங்கம். இந்த அலங்கத்தில் யார் தவறு செய்தாலும் பாதிக்கப்படுறது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்களும் தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் சரீரம் இருக்கு. இந்த சரீரத்தில் ஒரே ஒரு தலைவலி வந்தா நம்ம உடம்பு ஃபுல்லா பாடுபடுமா, இல்லை தலை மட்டும் வலிக்குமா? உடம்பெல்லாம் வலிக்கும்ல. தலை வலிச்சிட்டா ஒன்றும் வேலை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ இந்த குடும்பம் என்பதும் அப்படிதான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் எப்போ வரும் தெரியுமா? ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாதான் ஐக்கியம் குடும்பத்துக்குள்ள நிற்கும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணும்? தாறுமாறாக ஆக்கி போடுவான். நல்ல ஒரு கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 4 மாடு ஒன்றா மேய்ஞ்சிட்டு இருந்துதான், புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்துதான். அப்போ இந்த 4 மாடு மேயும் போது சிங்கத்துக்கு அதுங்களை கொல்லவே முடியலையா. ஏன்னா 4 ஒரே இடத்துல மேயுது. சிங்கம் போகும்போது என்ன பண்ணுது? முட்டி, அந்த 4 சேர்ந்து முட்டை வந்தோன்னா சிங்கம் ஓடியே போயிருமா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாடு, அதாவது சிங்கம் என்ன பண்ணிச்சான்? ரொம்ப கவலையாக இருந்துதான். அப்போ அந்த பக்கமாக வந்த நரி கேட்டுதான், ஏன் சிங்கராஜா கவலையாக இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 4 மாடு ஒரே இடத்துல மேயுது, அது நானும் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி சொல்லிச்சா, இவ்வளோதானே, நான் போய் என்ன பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு டெய்லி ஒரு மாடு கிடைக்கும். இப்போ அந்த நரி நேராக போச்சான். அந்த 4 மாடையும் ஒன்று ஒன்றா தனியாக கூப்பிட்டு, நீங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல மேய்ஞ்சா புல்லு கம்மியாக தான் கிடைக்கும், 4 பேர் என்ன பண்ணுங்க, வேற வேற திசையில் மேயுங்கன்னு சொல்லி 4 பேரையும் பிரித்து விட்டுருச்சான். இப்போ ராஜா போனாராம், சிங்கராஜா போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாட்டை நல்லா அடித்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாராம். இதுதான் குடும்ப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த சிங்கம் தான் பிசாசு. ஹல்லேலூயா. சிங்கத்தை போல வர பிசாசு உங்க குடும்பத்தில் கணவனுக்குள்ள சில காரியத்தையும், மனைவிக்குள்ள சில காரியத்தையும், பிள்ளைகளுக்குள்ள சில காரியத்தையும் விதைச்சிட்டு போயிடுவான். ஆனால் விதைச்சிட்டு போன உடனே நமக்கு அது என்ன விதைச்சதுன்னே தெரியாது. நம்ம தான் எழுந்தா, காலையில் எழுந்தா அப்படியே நம்ம கடமையை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், தூங்குறோம். எப்படிங்க? விதைச்சது உங்களுக்கு தெரியும். விதைச்ச விதை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஃபேமிலி ப்ரேயர் மிக மிக அவசியம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை காலையில் வேலை பிஸியில் ஒருவேளை சேர்ந்து ஜெபிக்காட்டாலும் இரவு நேரம் வரும்பொழுது சேர்ந்து உட்கார வேண்டும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு மேஜையில் இருக்கும், இல்லைன்னா ஒரு வீடுனா எல்லாம் தட்டில் வச்சு அப்படி கும்பலாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்ன நிலை இருக்குது வீட்டில்? ஒரு அதாவது 4 பிள்ளைங்க, ஒரு 3 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 பிள்ளைங்களும் 3 ரூமு தாராளமாக இருக்கும். ஒன்று ஒரு ரூமில் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடும், இன்னொரு செல்ஃபோனை தூக்கிட்டு ஒரு ரூமுக்கு ஓடும், அப்பா அம்மா வீட்டுக்காரர் ஒரு ரூமுக்கு போயிடுவார். இப்படி நல்லா நிறைய ரூம் இருக்கிற மாதிரி வீடை பார்த்துட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை இது பண்ணிவிட்டு ஏதோ கடமைக்கு இப்படி ஒரு பக்கம் வாயில் சாப்பாடு, ஒரு பக்கம் கையில் மொபைலு, டிவி. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? நம்ம குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்க குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற மேஜை ஒரே மேஜையாக இருக்கணும். ஒரே நேரத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். அப்போ தான் தெரியும் உன் பிள்ளை எது சாப்பிடுது, எதை சாப்பிடலை. அப்பாவுக்கு எது பிடிக்கும், அம்மாவுக்கு எது பிடிக்கும்னு பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது, அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது இன்னைக்கு. ஏன்னா சேர்ந்து சாப்பிட்டா தானே. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? சேர்ந்து ஜெபிங்க. அந்த ஜெபத்தில் தான் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி பாருங்க, பிசாசு உங்கள் குடும்பத்தை அலக்கழிக்காது. ஹல்லேலூயா. இல்லைன்னா 4 திசையிலும் உங்களை அதாவது உங்கள் குடும்பத்தை சிதறடிச்சிருவான். அதனால் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அந்த ஒரு 10 நிமிஷம் இல்லை, 1/4 மணி நேரம் குறைஞ்சது ஆண்டவர் சமூகத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகளாய் உட்கார்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்ட உடனே சிங்கம் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்டுருச்சு. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
இப்படி இருக்கிற இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ராஜா என்ன பண்றார், நாட்டுல ஒரு சட்டத்தை கொண்டு வரார். 3:26 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவ முடிவு பரியந்தம் நிற்கும். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, சிங்கக்கபில அவர் தெரியாம சதியை தெரியாம கொண்டு போட்டாரு. இப்ப நாட்டுல இந்த ஆண்டவரை தான் கும்பிடணும்னு சொல்லி நாட்டுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் கிறிஸ்துவம் அழியாது, கிறிஸ்துவம் வளரதான் செய்யும். ஹல்லேலூயா. தானியேலின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தானியேலுடைய காரியத்துல என்ன கற்றுக்கொண்டோம்? அவன் வழக்கத்தின்படியே ஜெபித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரேயர் டைம் இருக்கணும். ஹல்லேலூயா. காலையில் இத்தனை மணிக்கு, மதியம் இத்தனை மணிக்கு, நைட் இத்தனை மணிக்கு, அப்போ உங்க தலை எங்கேயும் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. எலியாவை ஆண்டவர் சொன்னாரு, கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு, காகம் உனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும்னு சொன்னார். ஆனா ஒளிந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவன் தலை தெரிஞ்சிருந்தா காக்கா அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஐயோ எவனோ நிற்கிறான், நம்ம போனால் அடிச்சிருவான்னு சொல்லி தூக்கிட்டு ஓடி இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒழித்து கொண்டதுனால்தான் காகம் சுட சுட அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் எப்பெல்லாம் ஒளிந்து கொள்ள வேண்டுமோ அப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் படியிடுங்க. தேவன் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்தது, உன் பயத்தை நீக்கி உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. இதுல நம்ம வாசித்தோம், ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்தில் ஒரு பயம் இருக்குல்ல, நம்ம பிள்ளைகளை குறித்தான ஒரு பயம். ஐயோ என் பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளா இருக்கு, எங்கேயாவது தவறிடுவாங்களோ, இந்த பிள்ளைங்க அதாவது தங்களுடைய சாட்சியை கெடுத்துருவாங்களோ, இதனால நமக்கு தலகுனிவு வந்துருமோ. இன்னைக்கு அநேக பெற்றோர்களுக்கு பயமே இதுதான். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவள் நெருப்பு, அதாவது வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பது போல. ஏன்னு சொன்னா அந்த காலத்திலலாம் இவ்வளோ சீரழிவு இல்லை. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட இந்த அன்பு என்கிற மாய வலைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. படிக்கிற வயசுல இப்படி போய் தடுமாறி இந்த அன்புன்ற அந்த மாயக்குள்ள சிக்குனாங்கன்னா அவங்க லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சுது. ஹல்லேலூயா. படிப்பும் மண்டையில் ஏறாது, அதுக்கு மேலே படிக்கவும் முடியாது, அப்புறம் பாத்திரம் வளர்க்க தான் போகணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா எந்த கடையிலையாவது நின்று என்ன பண்ணணும், துணி கடையில் வேலைக்கு போகணும். ஏன்னு சொன்னால் படிக்காதவங்களுக்கு வேறு வேலையே கிடைக்காது. எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்களுடைய இந்த நாளுக்கு தேவையானது படிப்பு தான். இந்த படிப்பை விட்டுட்டு உங்கள் ட்ராக் மாறிச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கீழ்ப்படியாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அதாவது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது கட்டடிச்சு ஊரை சுற்றுனீங்கன்னா அதனுடைய பிரதிபலன் கண்ணீர். மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு அப்படியே எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க எந்த பயமும் கிடையாது, எதிர்காலத்தை குறித்து பயம் கிடையாது. ஐயோ இந்த பையன் கூட பழகுறோமே, நாளைக்கு என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை, அந்த பயமே இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை. காரணம் பெற்றோர்களுடைய வளர்ப்பு. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுல எதுக்கு மொபைலை கையில் கொடுக்குறீங்க? கருமையான தேவ பிள்ளைகளே, அவங்க கருத்து தெரிகிற வரைக்கும் மொபைலை கையில் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் எங்கள் பேத்திங்க கிட்ட மொபைல் இல்லை. அவள் யூடியூப்பில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறா, இதெல்லாம் பண்ணி போடுறா, எடிட்டிங் பண்ணி போடுறா. இன்ன வரைக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்குன்னு தனியாக மொபைல் கொடுக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், ஆனால் நல்ல பிள்ளைகளை நம்பணும். ஆனாலும் கெட்டு போகிறதுக்கு நீங்களே வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைங்களை வளர்க்குறது தாய்மார்கள் தான். தாய் தான் ஒழுங்காக பார்க்கணும் பிள்ளைங்களை, தகப்பன் கிடையாது. தகப்பன் செல்லம் கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிறதே 10 நிமிஷம் இருப்பார்.
இல்லை 1 மணி நேரம் இருப்பார். அந்த நேரம் அப்பா அப்பான்னொன்னே அவர் அந்த நேரம் போய் ஒரு அடி வச்சாருன்னா, சி இந்த அப்பாவை பாரு ரொம்ப மோசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நிறைய வீடுகளில் யார் மோசம்னா அம்மா தான் மோசம். அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன சொல்லும், சி எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எதிரியே, எங்கள் அம்மா தான். வாலிப பிள்ளைங்களாம் நல்லா கவனிங்க. எதிரி உங்கள் அம்மா இல்லை. இன்னைக்கு எதிரி மாதிரி உங்களுக்கு தெரியும். நாளைக்கு அந்த அம்மாவுடைய கண்டிப்பில் நீங்கள் எழுந்து நிற்கும்போது எங்கள் அம்மாவால் தான் நான் நிற்கிறேன்னு சொல்லுவீங்க. அது நடக்கும். அல்லேலூயா. அதனால் வீட்டில் கண்டிக்கும் போது, அம்மா கண்டிக்கும் போது அப்பாவை சப்போர்ட் பண்ணாதீங்க, அப்பா கண்டிக்கும் போது அம்மா சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 பேரும் நீங்கள் இணைஞ்சி ஐக்கியமாக இருந்து ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உருப்படும், இல்லைன்னா அது உருப்படாது. அல்லேலூயா. ஏன்னா கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயம் இன்னைக்கு மெயின் பெற்றோர்களுக்கு பயம் என்னன்னா பிள்ளைகளை குறித்தான பயம்தான். அந்த பிள்ளைங்களை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அது வரைக்கும் பயம், அது வரைக்கும் பயம். அதுக்கப்புறம் இவங்க லேஸ் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜெனரேஷன் வரணும்ல. இப்போ வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. ஏன் பேண்ட் ஷர்ட்டு போட்டா என்ன, பனியனை போட்டா என்ன, இப்படி இருந்தா என்ன, பொம்பளைங்கன்னா என்ன, உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணுமா? இன்னைக்கு வர சமுதாயம்லாம் என்ன பண்ணுது, லா பேசுது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அவங்க ஜெனரேஷன் எப்படி பேசும், இதோட லா பேசும். அல்லேலூயா. ஆனால் எந்த லா எந்த காலம் நேரம் மாறினாலும் இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அது அப்படி தான், அது மாறாதது. உடனே நம்ம பிள்ளைங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன அப்போனா பெண்கள்னா கொத்தடிமையா, இங்கே நாங்கள் வளர்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அடிமை, அப்புறம் அங்கே போனால் கட்டிட்டு போகிறவனுக்கு அடிமை. அடிமை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேர் வழியில் நடத்துகிறார். ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்ம போகிறது பரலோகத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாக எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிற வழியெல்லாம் இடுக்கமான வாசல் தான். நரகத்துக்கு போகிற வழி திறந்த வாசல். என்ன பாவம் செய்யலாம், எது வேணா செய்யலாம், ஆனால் இங்கே கண்ணை மூடினா நரகத்துக்கு போயிடலாம், நல்லா எரியலாம். அல்லேலூயா. ஜாக்கிரதை. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோலியாத்தும் தாவீதும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் வாசிப்போமா? அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். பாருங்க, இது பேசுனது யாரு தெரியுமா? கோலியாத். அப்படிதானே? கோலியாத் எப்படி பேசியிருப்பான்? கோலியாத் எப்படி பேசியிருப்பான் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக பேசியிருப்பான்ல. சரி, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கோலியாத் சொல்கிறான், உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒருத்தர் என்கிட்ட வாங்கடா. அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய தோற்றம் மற்றவர்களுக்கு என்ன கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருது. எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. மிலிட்ரியில் இருக்கிற தாவீதுடைய அண்ணன்கள்லாம் பயந்து போய் நடுங்கி போய் ஐயையோ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறானுங்க. ஆனால் இந்த பொடியனாகிய தாவீது அங்கே போகிறான். எதுக்கு போகிறான்? அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ அண்ணன்மாருங்கள்லாம் ரொம்ப நாள் ஆச்சுப்பா யுத்தத்துக்கு போய், என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்ககிட்ட பால் கட்டி பயிர் எல்லாம் கொடுத்து தின்பண்டம்லாம் கொடுத்து இதை கொண்டு கொடுத்துட்டு அண்ணனுங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னார். ஆனால் அந்த நேரம் இந்த கோலியாத் கெச்சிக்கிற சிங்கத்தை போல நிற்கிறான். அப்போ சொல்கிறான், அவனை தேவனை தூஷிக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ இவன் 40 நாள் 17 16 அந்த பெலிஸ்தன் காலையிலையும் மாலையிலையும் 40 நாள் வந்து நிற்பானான். 40 நாள் இரவும் பகலை வந்து நின்றுட்டு, உங்களில் யாருக்காவது தைரியம் தான் வாங்கடா என்கிட்ட அப்படின்னு எல்லாம். ஏன்னா அவன் அவ்வளோ ஹைட்டாக இருப்பான், இவங்கெல்லாம் பொடியாக இருப்பாங்க. அவனை பார்த்தாலே பயம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் மனுஷங்களை பார்த்து பயப்படுறோம். அவங்க படம், அதாவது பண பலத்தை பார்த்து பயப்படுறோம், ஆள் பயத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனால் அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், ஆனால் ஒன்று இருக்காது. யாருங்க? ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. நம்மளோட யார் இருக்கிறா? நம்ம கிட்ட ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம பெரிய அந்தஸ்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர்
பெரியவர், பெரிய தேவனை நமக்குள்ள வச்சிருக்கிறோம். பெரிய தேவனை இந்த மண்பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல. நம்மளுடைய அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கிருபையோ நம்மக்கிட்ட இருக்கிற பலனோ நமக்கு தெரியல, பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப சவால் விட்டு நிக்கிறான். ஆனா இந்த தாவீது சவால் விடுகிறான். என்ன சவால் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. என்னங்க அவனுக்கு கோபம் வருது? இவன் எப்படி ஆண்டவரை குறை சொல்லலாம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை குறை சொன்னா கூட விட்டுறலாம், ஆனால் ஏசப்பாவை குறை சொன்னா விடவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நீலாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற, ஆண்டவர் ஆண்டவர்னு தேடிட்டு போறிய எதுக்குன்னு வாங்க. ஏன்னா கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை கடவுளுக்குள்ள வந்த உடனே அப்படியே ஏசப்பா மாதிரி மாற முடியாது. நாட்கள் ஆகும் குணங்கள் மாறுறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சில சிக்ஷைகளை கொடுத்து 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 என்ன பண்ணுறாரு, மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தாவீது கையில் இருந்த கூழாங்கல் எப்படி வந்ததுங்க? கூழாங்கல் எங்கேருந்து வரும் தெரியுமா? சொல்லுங்களேன். கூழாங்கல் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்து கரடு முரடான கல் அங்கேருந்து தண்ணியில் அடிக்கப்பட்டு அந்த மலை மேலே இருந்து உருண்டு 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 வரும். அந்த உருண்டு உருண்டு வரும்போது அது அப்படியே வந்து கரடு முரடான கல் அந்த தண்ணியிலையும் ஃபோர்ஸாக வர தண்ணியிலையும் மலையிலையும் அடித்து 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 கீழே வரும்போது அது கூழாங்கல்லாய் வரும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கரடு முரடான கல்லாக தான் இருந்தோம். நானும் அப்படி தான் இருந்தேன். அல்லேலூயா. யாருன்னா ஒன்று சொன்னால் செம கோவம் வரும். அப்போ அப்படி இருந்த என்ன தான் இன்னைக்கு சில நேரம் என் கூட பழகிற ஒரு சிலர் நெருங்கி பழகிறவங்க சொல்லுவாங்க, மா எவ்வளோ நன்மை பெற்று போகிறாங்க, ஏமா திரும்பி பார்க்குறீங்க அவங்கள, ஏமா அதை நினச்சி கலங்குறீங்க? கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் அவங்கள ஃபோன் போட்டு கூப்பிடுறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், ஊழியனா இதுதான். அல்லேலூயா. அப்போ ஊழியனா இதுதான்ற அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கரடு முரடாக இருந்த என்னுடைய வாழ்க்கை அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் கடந்து வந்தபடினால் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இன்னைக்கு கூழாங்கல்லா இருக்குது. இல்லை கருங்கல்லா தான் நின்று இருப்பேன். ஹல்லேலூயா. ஊழியத்தில் யாராவது சேட்டை பண்ணால் ஒரு அடி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாலும் அப்படியே சரி 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 சரின்னு போகிறதுக்கு காரணம், சிலர் சொல்லுவாங்க, அவங்க என்ன பாவம் செய்கிறாங்கன்னு தெரியுது, ஏமா போய் அவங்களெல்லாம் இழுக்கிறீங்க? சிலர் பேசும்போது என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அவங்க ஒரு நாள் மாறுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு ஊழியக்காரர் நிற்பாங்க. நான் பிரதர் சைடில் நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு ஜெபமே பண்ண தெரில, அபிஷேகமே இல்லைன்னு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தொட்டுட்டா போதும், அடுத்த செகண்ட் ஆண்டவர் அவங்கள ஃபுல்லாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணுற நபராக மாறணும், அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என்னடா இந்த அம்மா போகலன்னா கேட்பாங்களேன்னு சில பேர் வரீங்க. எனக்கு தெரியும் பிரதர்ஸில் சில பேர் இவங்க ஃபோனை வேற போட்டுருவாங்க. இப்போ ஒரு வாரம் தான் யாருக்கும் ஃபோன் போடல, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் விபிஎஸ்ல. ஆனால் இல்லைன்னா வரீங்களா வரமாட்டிங்களான்னு அதான் என் பேத்திங்க பார்த்துட்டே இருப்பாளுங்க. பாட்டி நீங்கள் மிரட்டலையே அவங்க வந்து நிற்பாங்க போலியே அப்படின்னு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏதோ நம்ம வந்து அவங்கள அதாவது கடவுளுக்குள்ளே எப்படியா கொண்டு வந்துடணும், அந்த தாகம்தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த சவுல்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு அவன் சொல்கிறான். அதாவது 17ஆம் அதிகாரம் 17 அதில் பார்த்தீங்கன்னா 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார்
பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. தாவீது பாருங்க, அவன் தோற்றத்தை பார்க்கல. அந்த கோலியாத்து இவ்வளோ, அதாவது தலைச்சீரா, கையில் ஈட்டி, அதெல்லாம் எவ்வளோ இடம் முன்னால் இந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்கு. இவ்வளோ இப்படி இருக்கிறானே, நம்ம பொடியா இருக்கிறோமே, நம்ம என்ன ஆகும்னு நினைக்கல, தோற்றத்தை பார்க்கல. ஏன்னா அவனுக்குள் இருந்தவர் பெரியவர். ஹல்லேலூயா. இப்படி சேலஞ்ச் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், அந்த ராஜா கிட்ட, அதாவது அந்த கோலியாத்து கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு எடுத்துட்டு போற 3 ஐட்டம் என்னன்னா, 1 கல், 2வது கவன், அதாவது உண்டிகோல்னு சொல்லுவாங்கல்ல இந்த காலத்தில். 1 கல், 2வது கவன், 3வது கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமத்தில் வரேன்னு சொல்றான். யாருடைய நாமத்தில் போறான்? வேற எந்த நாமத்தையும் கூப்பிடல, எந்த பெயரையும் கூப்பிடல. அவன் சொல்றான், இராணுவத்தின் அதுல சொல்லப்பட்டிருக்கு 45வது வசனத்துல, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப அவன் ஒரு பேர் வைக்கிறான், என்ன? இராணுவங்களின் தேவன். அல்லேலூயா. அப்போ இப்படி சொல்லிட்டு முதல்ல தேவனை அவன் கொண்டு போறான். 2வது கல். இந்த கல் எதை குறிக்கும்னா வசனமாகிய கல். இன்னைக்கு பிசாசை அடிக்க தெரியணும்னா இந்த வசனம் நமக்குள்ள இருக்கணும். கரெக்டா அந்த வசனத்தை எடுத்து அடிச்சாதான் அவன் தலை தெறிக்க ஓடுவான். உங்களை சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கான்னா என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே. இந்த அப்பாலே போ சாத்தானே பைபிள்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாதான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கல் ஆகிய வசனம், கவன் ஆகிய ஜெபம். கவன், அந்த வெறும் கல் என்ன பண்ண முடியாது, ரொம்ப தூரம் அடிக்க முடியாது. ஆனா அந்த கவன், வெறும் வசனமாகிய கல் பிசாசை அடிக்க முடியாது. அந்த கவனாகிய ஜெபம் இருந்தால் தான் இழுத்து அடிச்சா ஒரே போடல பிசாசு போகும். அல்லேலூயா. அப்ப இது ரொம்ப முக்கியம். அதாவது இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய நாமத்துல போறான், கல்லாகிய வசனத்தை எடுத்துக்கிட்டான், கவனாகிய ஜெபம் இவனுக்குள்ள இருந்தது. ஏன்னா என் ஏசப்பா கரடியும் சிங்கத்தையும் கொண்ட எனக்கு பலன் தருவார் என்று நம்பினான். 3 எடுத்துட்டு போறான். அவன் சொல்றான், என்னடா நீ வர, நான் என்ன நாயா தடியோட வர அப்படின்னு கோலியாத்து கேட்குறான். அவன் அந்த கவனை சொல்லட்டி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் நெற்றியில படுது. ஆனால் வேதம் சொல்கிறது அவன் தலைக்குப்புற விழுந்தான் என்று சொல்லி. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அவன் நெற்றியில ஒரு பொருள் வந்ததுன்னா நம்ம தலைக்குப்புற விழமாட்டோம். ஒரு பொருள் நம்மளை நோக்கி வருதுன்னா நம்ம மல்லாக்க தான் விழுவோம். ஆனால் பின்னால யுத்தம் யார் செய்தா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் பின்னால ஒரு அடி வச்சதுனால தான் அவன் தலைக்குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 ஆயுதம் என்னன்னா, அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை எடுத்துக்கோங்க, கவனாகிய வசனமாகிய கல்லை எடுத்துக்கோங்க, கவனாகிய ஜெபத்தை எடுத்துக்கோங்க. இது 3 இருந்ததுன்னா பிசாசை மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு எதிராய் சத்ருவாய் வந்தவங்களை நீங்க மடங்கடிக்க முடியும். ஹல்லேலூயா. எங்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. சகாயம் செய்யும் தேவன் என்று சொல்லியப்பா அடிமையோடு நீங்க பேசுனீங்க டாடி. பேசின வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உண்மையிலே நீங்க சகாயம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சத்ருவால ஆண்டவரே இன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். பயம், கோலியாத்தை பார்த்து ஆண்டவரே எல்லாம் பயந்தாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பயப்படல. இன்னைக்கு யாருக்கெல்லாம் அபிஷேகம் இல்லையோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அபிஷேக தைலத்தால நிரப்புங்க ஆண்டவர். ரீபா லபா கபௌரியாம் தரலா கஷல் பிஹோதனாய் ரீமா கரபா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. சத்ருவின் கிரியைகளிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை படட்டும். வந்த பிள்ளைகளப்பா என்னென்ன போராட்டத்தோட நிந்தையோட
கண்ணீரோட வேதனையோட அவமானத்தோட இருக்கிறாங்களோ அப்பா நீங்க விடுதலை கொடுக்கிற தேவன், விடுதலையை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய படியை அளந்து கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வேலை இருக்கணும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலையும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஐக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை யாரெல்லாம் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அப்பா அந்த குடியிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவீராக ஆண்டவரை. போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யும் ஆண்டவரை. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவை அந்த கரத்துல தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.